ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முணுமுணுத்து ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அவர்கள் நியமத்து கொடுக்கப்பட்ட, அல்லாஹ் யாருக்கு நியமத்து செய்தானோ அந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், நல்ல மனிதர்களோடு இருப்பாங்க என்ற ஆயத்தை ஓதி போட்டு அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, எனக்கு இரக்கம் காட்டிடு, வஅல்ஹக்னி பிர்ரஃபீகில் ஆலா, இந்த உயர்ந்த கூட்டத்தோட என்ன கொடு வைத்து சேர்த்து துஆ கிட்ட. அந்த துஆவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கை சாய்கிறது. சாய்கிறத வச்சுதான் ஹஜ்ரத் ஆயிஷா புரிஞ்சு கொண்டாங்க, அன்னாருடைய ரூஹ் அல்லாஹ்விடத்துல போய்த்திருச்சு, அன்னாருடைய ரூஹ் அல்லாஹ்விடத்துல போய்த்திருச்சு. செய்திகள் மதீனாவெல்லாம் பரவி கொண்டிருக்குது. இந்த செய்தியை பல சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளாங்க. ஹஜ்ரத் உமர் ஏற்றுக்கொள்ளாரில்ல, அவர் சத்தமா சொல்லிக் கொண்டிருக்கிறார், முனாஃபிக்குகள் பரப்பிய ஒரு கதைதான் மௌத்தண்டது. இந்த முனாஃபிக்குகளுக்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனாவுக்கு போனது போல அல்லாஹ்வை சந்திக்க பேச்சிருக்கிறாங்க, திருப்ப வருவாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நேரம் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி பெற்று அவாலி என்ற இடத்தில் இருந்து அவங்களுடைய மனைவியை வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து வந்தாங்க. வந்த உடனே பார்த்தா மஸ்ஜிதுல ஹஜ்ரத் உமருடைய பயான் நடக்குது. மக்கள் திகைத்து போயிட்டு நிக்கிறாங்க. நேரே போனாங்க ஹஜ்ரத் ஆயிஷா வீட்டுக்கு. போயிட்டு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஜனாஸா வைக்கப்பட்டிருக்குது. பிடவைய நீக்கி அவர்களுடைய முகத்தில விழுந்து முத்தமிட்டு அழுதார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இந்த உம்மத்துக்கு இதை விட பெரிய முசீபத் இல்லை. யாருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் ரசூலுல்லாவை இழந்தது போல இழப்பு வேறு எதுவுமே இல்லை. அவங்களோட காலத்துல யாராவது வீட்டுல மௌத்து வந்தா, யாருக்காவது இழப்புகள் வந்தா, யாராவது அழுது கொண்டிருந்தா சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு ஆறுதல் சொல்ல எப்படி தெரியுமா? இதுக்கெல்லாம் அழாதீங்க, இதை விட பெரிய முசீபத்தை கண்டுட்டோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளிருந்து வெளியில வந்தாங்க. பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எழுதப்பட்ட மரணத்தை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்க, இன்னொரு மரணம் உங்களுக்கு இல்லைன்றாங்க. இன்னொரு மரணம் உங்களுக்கு இல்ல. இங்க வந்து பார்த்தா ஹஜ்ரத் உமருடைய பயான் வீரத்தோட நடக்குது. சொன்னாங்க, உமர் உங்களோட பேச்சை நிறுத்து கேட்டு அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் பேச ஆரம்பிச்சோன்ன மக்கள் எல்லாம் இங்க வந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இதுதான் வீரன் என்ற 4 பேர் அடிச்சு பெருக்கிறதுல வீரம். முசீபத்தில் எல்லாருமே விழுந்து மனவடைஞ்சு போயிட்டு நேரம் துணிவாக எழும்பி நிக்கிறவர் தான் வீரன். ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, பாருங்க எல்லாரும், யாரெல்லாம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கினீங்களோ விளங்கிக்கோங்க, அவங்க மௌத்தாயிட்டாங்க. யார் அல்லாஹ்வை வணங்கினீங்களோ அவன் மௌத்தாகிறவர, அவன் நித்திய ஜீவனாக ஹயாத்தோடு இருக்கிறான். இதுக்கு ஆதாரமாக வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மரணம் வரலாம் என்ற ஆயத்தை ஓதின உடனே ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, கால்ல சீவன் இல்லாம போயிட்டு விழுந்து தங்கில்ல. அன்பு நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வந்துச்சு என்ற செய்தி என்ற உடலால தாங்கிக் கொள்ளலாம போச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு புனித பயணம். சஃபருடைய மாதத்தின் கடைசியில் ஆரம்பித்து ரபீஉல் அவ்வலுடைய ஆரம்ப பகுதியில் இந்த உலகத்தை விட்டும் ஒரு சிறப்பான பயணத்தை முடித்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறார்கள். எங்களுக்கும் வழிகாட்டினாங்க, அல்லாஹ்ட்ட நீங்களும் கேளுங்க, கேவலமான மௌத்துகள் வந்து கேவலமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிற நிலைமையில, பாவங்களை பேசிக் கொண்டிருக்கிற நிலைமையில, பாவத்தில் உருண்டு கொண்டிருக்கிற நிலைமையில உங்களோட ரூஹு பைத்திடக்கூடாது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த நிலைமையில போறதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருங்க. இந்த 3 துஆவையும் அல்லாஹ்ட்ட எல்லோரும் கேட்போம். اللهم اجعل خير عمري آخرة وخير عملي خواتمة واجعل خير أيامي يوم ألقاك. الله سبحانه وتعالى
எங்கள் அனைவர்களுக்கும் சிறந்த வாழ்க்கையையும் நல்ல முடிவையும் கபூலியத்தான ஹஸ்னுல் ஹாத்திமாவையும் அந்த ரப்புல் இஸ்ஸத் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முழு உலகத்திலும் வாழும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களின் பக்கம் நீ நின்றுவாயாக. அவர்களுக்கு முழுமையான உதவி செய்வாயாக. முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ, மூமின்களாக வாழ நீ அவர்களுக்கு தௌஃபீக் செய்து வழிகாட்டுவாயாக. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறதோ, குறிப்பாக பலஸ்தீனத்தில் கஸாவில் அவர்களுக்கு செய்யப்படுகிற அநியாயங்களை முடிவுக்கு கொண்டு வருவாயாக. நீ காலிபாக இருக்கிறாய். நீ யாரையும் மிகைக்கும் ஆற்றலும் சக்தியும் உள்ளவனாக இருக்கிறாய். நீ மிகைக்க வெற்றி கொள்ள நினைத்தால் எந்த சக்தியும் உன்னை தடுக்க முடியாது. உன்னுடைய சக்தியினால் அந்த மக்களை நீ பாதுகாத்திருவாயாக. அவர்களுக்கு அமைதியை கொடுப்பாயாக, நிம்மதியை கொடுப்பாயாக. அவர்களில் யாரெல்லாம் இழக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக. காயப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பாயாக. பட்டினியில் இருக்கும் அந்த மக்களுக்கு நீ மிகப்பெரிய ரிஸ்கை நசீபாக்குவாயாக. வானத்திலிருந்து ரிஸ்கை எழுப்புவாயாக. கைபியத்தான உதவிகளை அவர்களுக்கு நீ கொடுத்தருள்வாயாக. முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கும் அவ்வாறான உதவிகளை செய்திருவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.